ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மா அரங்கநாதன் இலக்கிய விருதுக்கு கி விட்டல் ராவ், அம்ஷன் குமார் தேர்வு. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அப்படிங்கிறவர் அவருடைய அந்த அப்பாவுடைய நினைவாக மா அரங்கநாதன் இலக்கிய விருது வந்து மூன்றில் இலக்கிய அமைப்பு சார்பாக வந்து வழங்குகிறார். ஸோ மா அரங்கநாதன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழ் எழுத்தாளராக இருந்தவர். ஸோ அவருடைய நினைவாக பார்த்தீங்க அப்படின்னா வருடந்தோறும் பல்லாண்டு காலமாக தமிழில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த படைப்பாளிகளுக்கு வந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கி விட்டல் ராவ் மற்றும் எழுத்தாளர் இயக்குனர் அம்ஷன் குமார் அவர்களுக்கு இந்த மா அரங்கநாதன் அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு அதற்கான விருதும் 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்தூரில் சிறப்பாக பணியாற்றிய 2 கடற்படை அதிகாரிகளுக்கு யுத்த சேவா பதக்கம், கடற்படை தளபதி கௌரவிப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ கடந்த ஆண்டு பஹல்காமில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காமில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து இந்தியர்களை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ அதற்காக இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற நடவடிக்கையை வந்து எடுத்து பாகிஸ்தானை சேர்ந்த அந்த பயங்கரவாதிகளை பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய முகாம்களானது அழைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதற்காக இந்த போர் மற்றும் மோதல் போன்ற காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய அந்த உயர் அதிகாரிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா யுத்த சேவா பதக்கம் வந்து வழங்கப்படும். அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா 2 கடற்படை அதிகாரிகளுக்கு வந்து யுத்த சேவா பதக்கம் கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னா துணை அட்மிரல் ஏஎன் பிரமோத் மற்றும் ராகுல் கோகலே அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா இந்த போரில் வந்து சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு நவோசேனா அப்படிங்கிற அந்த பதக்கமும் வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர் சட்ட திருத்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடுல வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் டிரான்ஸ்ஜெண்டரில் வந்து கவர் ஆகும். ஸோ முதலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2019ஆம் ஆண்டு தான் அந்த 3ஆம் பாலினத்தோருக்கான அந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அதில் வந்து சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2019 சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கக்கூடியவங்க அவங்களாவே என்ன பண்ணலாம், சுயமாக அங்கீகரிக்கும் அந்த நடைமுறை வந்து இருந்தது. ஸோ இதில் சட்ட திருத்தம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவர்களை வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத ஒரு மெடிக்கல் போர்டு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்படும். அதே மாதிரி 2019 சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிராக வந்து தீங்கிழைக்கக்கூடியவர்களுக்கு 2 வருட பனிஷ்மெண்ட் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சட்ட திருத்தத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருடத்திலிருந்து 14 ஆண்டுகளாக அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அபராதம் கட்டக்கூடிய அந்த பிரிவை வந்து இதில் வந்து சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரத்திற்கு இனி ஒரே தலைநகரம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் ஃபெடரலிசத்தில் வந்து கவர் ஆகும். ஸோ முதலாக 1953ஆம் ஆண்டு வந்து ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறது முதல் மொழி வாரி மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும் அக்டோபர் 1, 1953ஆம் ஆண்டு. ஸோ அதன் பின்னாடி 2014ஆம் ஆண்டில் வந்து அந்த ஆந்திர பிரதேசம் வந்து 2 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து தெலுங்கானா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். இதில் ஆந்திர பிரதேசத்தினுடைய அந்த தலைநகராக இருந்த ஹைதராபாத்தை பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து இனி அமராவதி வந்து தலைநகராக இருக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கும். 2019ஆம் ஆண்டுலேருந்து ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து 3 தலைநகரங்கள் இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2024ஆம் ஆண்டில் வந்து ஒய்ஆர்எஸ் வந்து தோல்வியடைந்து தெலுங்கு தேசம் கட்சி வந்து ஆட்சி பதவிக்கு வந்த பிறகு அமராவதியை மறுபடியும் ஆந்திர பிரதேசத்தினுடைய தலைநகரமாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை வந்து 2ஆக பிரிக்கிறது, அதே மாதிரி அதனுடைய அந்த பேரை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இதனுடைய அந்த அதாரிட்டி வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா பாராளுமன்றம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 3 பேசிஸில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தினுடைய பேரை வந்து பாராளுமன்றத்தால் என்ன பண்ண முடியும்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டியில் தான் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற மக்களவையில் வந்து ஆந்திர பிரதேசத்தினுடைய அந்த தலைநகரம் வந்து அமராவதியாக இருக்கும் அப்படின்னு அந்த மசோதா வந்து நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ராஜ்யசபாலையும் அதனுடைய மசோதா வந்து நிறைவேறிய பின் பிரசிடென்டுடைய அந்த அசென்ட் கிடைச்சதுன்னா ஆந்திரத்தினுடைய தலைநகரம் வந்து அமராவதியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் தொடக்கம். இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 4 ஜியாகிரபியில் பாப்புலேஷன் வந்து கவர் ஆகும். ஸோ நாட்டினுடைய 2021ஆம் ஆண்டு நடைபெற இருந்த அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுவரைக்கும் நடைபெற்ற இந்த சென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டிஜிட்டல் முறையில் நடைபெறக்கூடிய சென்சஸ். அதாவது மக்களை என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து பதிவு பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இந்த சென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்சஸ் ஆக்ட் 1948 படி தான் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.